எந்த ஒரு மந்திரமுமே தொடங்கும் பொழுது என்னன்னு தொடங்கும்? பிரணவத்தோடு தொடங்கும். பிரணவம்னா என்ன? ஓம் அப்படிங்கிறது தான் பிரணவம். சரி, திருமுறைகளும் மந்திரங்கள் என்றால் திருமுறைகளும் ஓம் என்ற பிரணவத்தோடு தான் தொடங்குகின்றனவா என்றால் ஆமா, திருமுறையும் ஓம் என்றுதான் தொடங்குகின்றது. முதல் திருமுறையுடைய முதல் பாடல் தோடுடைய செவியன் என்னும் பாடல். அது தோடுடைய, தோ என்று தொடங்குகின்றது, ஓ என்றுதான் தொடங்குகின்றது. திருமுறையுடைய முதல் பாடல் ஓ என்று தொடங்குகின்றது. அதே மாதிரி 12ஆம் திருமுறையுடைய இறுதி பாடல் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்கு காதலித்துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றது நின்று நிலவை உலகெல்லாம் என்று முடிகின்றது. இம் என்று முடிகின்றது அந்த பாடல். முதல் திருமுறையுடைய முதல் பாடல் ஓ என்று தொடங்கி 12ஆம் திருமுறையுடைய நிறைவு பாடல் இம் என்று முடிகின்றது. அப்படி ஓம் என்ற பிரணவத்துக்குள் இந்த 12 திருமுறைகளும் அடங்கி மந்திரபூர்வமான நூல்களாக இருக்கின்றன. நம்முடைய தொல்காப்பியர் தான் சொல்வார், முதல் இலக்கண நூலை அருளியவர் அவர் தான் சொல்வார், நிறைமொழி மாந்தர் ஆணையிற்கிழந்த மறைமொழி தாமே மந்திரம் என்ப என்று சொல்வார். அப்படிப்பட்ட நூலாக மந்திர நூலாக இது இருக்கின்றது. நம்முடைய சைவ திருமுறைகளிலே தலையாய திருமுறையாக இருக்கக்கூடிய ஞானசம்பந்தருடைய தேவாரம். அவர்கள் 3 வயது இருக்கும் பொழுது நம்முடைய எல்லாருக்கும் தெரிந்த கதை தான் இந்த ஊர்க்காரர்களுக்கு. மற்ற ஊரிலே இந்த கதையை விரிவாக சொல்ல வேண்டும். இந்த ஊரிலே பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதை தான். கொல்லந்தெருவில் ஊசி வைக்க போகக்கூடாது, அதனால போய் ஞானசம்பந்தர் தந்தை நீரில் மூழ்கி அந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய காலத்திலே அவர்கள் அழுகின்றார்கள். அப்பொழுது தந்தையாரை காணாமல் இறைவனே வந்து அம்பாளிடம் சொல்றார், தேவி உன் குழந்தைக்கு பால் கொடு என்று சொல்கின்றார். அம்மை பொன் கிண்ணத்திலே பால் சுரந்து அதில் சிவஞானம் குழைத்து ஊட்டுகின்றாள். அது சாமி தான். அப்ப ஐயா சொன்ன மாதிரி தவ முதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில் என்று சொல்லி சாமி வந்து ஞான சம்பந்தர் ஒரு சிவஞான சம்பந்தராக ஆகின்றார். அப்போ தந்தை மேல் எழுந்து வந்து நீராடி விட்டு வந்து கேட்கின்றார், வாயில் கடைவாயில் பால் ஒழுகு குழந்தை நிற்கும் காட்சியை பார்த்து யார் கொடுக்க இந்த பாலை உண்டா என்று கேட்கின்றார். நம்மளே எங்காவது போனா யார் எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடக்கூடாது என்று பெற்றோர் சொல்வார்கள், அது குழந்தையின் நலன் கருதி. அதுபோல அவர்களும் கேட்கின்றார், ஏன் திருடம்பால் வாங்கி குடிச்சா திருட்டு புத்தி வருமே என்று சொல்லி யாரிடத்தில் வாங்கி கொடுச்ச என்று கேட்கின்றார். உடனே அவர் சொல்கின்றார், அதற்கு மறுமொழியாக பாடியதுதான் இந்த முதல் பாடலாக இருக்கக்கூடியது. ஒவ்வொரு பதமும் ஒவ்வொரு சொல்லும் ஒரு பதிலாக இருக்கக்கூடியது. தோடுடைய செவியன் என்று ஆரம்பிக்கின்றார். தோடுடைய செவி அப்படின்னு சொல்றார். தோடுடையன்னா நம்முடைய பெண்கள் அணியும் காதணிக்கு தான் தோடு என்று பெயர், ஆண்கள் அணியும் காதணிக்கு குழை என்றுதான் பெயர். ஆனா தோடுடைய செவியன் என்று தோடு அணிஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஆண் என்று சொல்கின்றார் ஞானசம்பந்தர். அப்போ தோடும் குழையும் சேர்த்து அணியக்கூடியது யாருன்னா சிவபெருமான் தான் அணிவார். வலது காதுல குழையும் இடது காதில் தோடும் அணிந்திருப்பார். ஏன் அப்படி அணிந்திருக்காருன்னா சாமி மாதுருபாகன் அர்த்தநாரீஸ்வரராக இருக்கின்றார். வலது புறம் இறைவனுடைய திருவுடல், இடதுபுறம் இறைவியுடைய திருவுடல். அதனால தோடுடைய செவியன் என்று சொன்னார். வழக்கமா யாராவது குழந்தை கிட்ட யாராவது நம்ம இல்லாத நேரத்தில் ஒரு விருந்தினர் வந்துட்டு போனா குழந்தைகளுக்கு சொல்ல தெரியாட்டி என்னன்னு கேட்போம், எப்படி ஆள் எப்படி இருந்தாங்க, எதுல வந்தாங்க எல்லாம் கேட்போம். அதுபோல தோடுடைய செவியன் என்று சொல்கின்றார். சரி, எப்படி வந்தாரு? விடையேறி வந்தார் என்று சொல்கின்றார். நந்தி வாகனத்தின் மீது வந்தார். தோடுடைய செவியன் விடையேறி. சரி, என்ன எப்படி இருந்தார்? ஒரு தூவெண் மதிசூடி இருந்தார். தலையில நிலா அணிஞ்சிருந்தார். உடம்புல வந்து சுடலை பொடி பூசி உடம்பு புறம் வெள்ள விளையர்னு விபூதி அணிஞ்சிருந்தார். சரி, வந்தவர் என்ன செஞ்சார்? என் உள்ளம் கவர் கள்வன், அவர் என்னுடைய உள்ளத்தை கவர்ந்து விட்டான். சரி, யாருதான் வந்தது? ஏருடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த பிரம்மா முன்னாடி நாள்ல வழிபடப்பட்ட பீருடைய பிரம்மபுரம் மேவிய பெம்மான் இவன் என்றே பெருமை நிறைந்த பிரம்மபுரம் ஆகிய இந்த சீர்காழி பதியிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த பிரம்மபுரேச பெருமான் தான் எனக்கு பால் கொடுத்தான் என்று பாடுகின்றார். அந்த அளவு சிறப்பு பொருந்திய திருமுறையை ஞானசம்பந்த பெருமான் 7 உலகங்களும் உய்ய நமக்காக அருளி செய்த பதியாக இந்த சீர்காழி பதி இருக்கின்றது. இதுபோல தெய்வலோகங்களும் கூட இந்த சீர்காழிக்கு நிகராகாது ஞானசம்பந்தர் பிறந்தமையினால. அதனால்தான் பல திருமுறை ஆசிரியர் உள்ள பெரியவர்கள் எல்லாம் சீர்காழி மண்ணை மிதிக்க கூடாது, ஞானசம்பந்தர் அவதாரம் செய்த பதி என்று
எல்லையில் நின்று பாடினார்கள். ஊரை வலமாக சென்றார்கள். ஊரை மிதித்து செல்லக்கூடாது. அந்த அளவு பெருமை பொருந்திய ஊராக இந்த சீர்காழி இருக்கின்றது.